ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடந்த முதல் T20 போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வீரரான லோகேஷ் ராகுலுக்கு வந்து ஓப்பனிங்கில் விளையாடுவதற்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. கொடுத்த வாய்ப்பை வந்து ராகுல் வந்து பயன்படுத்திக்கிட்டாரு. 50 அடித்து அபாரமாக வந்து விளையாண்டுருப்பார். அதனால் வந்து ரெண்டாவது T20 போட்டியிலையும் பார்த்தீங்கன்னா திரும்ப ராகுலுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஷிகர் தவான் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் தான் இருக்கார். இப்போ இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான ரெண்டாவது T20 போட்டி பார்த்தீங்க அப்படின்னா 27ஆம் தேதி வந்து நடக்குது. பெங்களூர் ஆடுகளத்தில் வந்து இந்த போட்டி வந்து நடக்குது. இந்த போட்டிக்கான இந்திய நிலை ஸ்குவாடில் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த வீரர்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஸ்குவாடில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா, KL ராகுல், விராட் கோலி, ரிஷப் பண்ட், MS தோனி, தினேஷ் கார்த்திக், ரவீந்திர ஜடேஜா, மார்க்கண்டே, சஹால், பும்ரா மற்றும் சித்தார்த் கவுல் இவங்களாம் வந்து ஸ்குவாடில் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. இவரை உமேஷ் யாதவ் வந்து தூக்கிட்டாங்க. உமேஷ் யாதவுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா சித்தார்த் கவுலை வந்து அணிக்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து ஆல்ரவுண்டரான ரவீந்திர ஜடேஜாவுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. குருணால் பாண்டியா வந்து வெளியில் வந்து தூக்கியிருக்காங்க. இந்த ரெண்டு மாற்றங்களையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி பேட்டிங்கில் வந்து தவான் தொடர்ந்து வெளியில் தான் இருப்பார். ராகுல் வந்து தொடர்ந்து விளையாடுவார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கண்டேவுக்கு வந்து திரும்ப ரெண்டாவது போட்டியில விளையாடுவதற்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 3 ஸ்பின் பவுலர்ஸ் வந்து அணியில் வந்து இருக்காங்க. ஜடேஜா, மார்க்கண்டே மற்றும் சஹால். இதில் வந்து ஜடேஜா வந்து பேட்டிங்க்கும் வந்து கை கொடுப்பாரு. பும்ரா மற்றும் சித்தார்த் கவுல் அப்படின்னு 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஸ்குவாட் வந்து எந்த மாதிரி விளையாட போகிறாங்க, ரெண்டாவது T20யில் ஆஸ்திரேலிய அணியை தோற்கடிச்சு இந்திய அணி வந்து தொடர் வந்து சம்மன் செய்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.